என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். கிளச் பிளேட்டு இது வந்து கவர் அசம்பிளின்னு சொல்லுவோம். கவர் அசம்பிளில் இதுதான் ப்ரெஷர் பிளேட்டு. இந்த இடம் இருக்குது இல்லையா, இதை டயப்ரம்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த இடம் இதுக்குள்ள ஒரு பிளேட் இருக்கு பாருங்க, இதை ஃபல்க்ரம் பிளேட்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்டாப். இப்போ நீங்க கிளச் பெடல் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த டயப்ரம் இருக்குது இல்லையா, இது உள்ள அமுங்குறதுனால ப்ரெஷர் வந்து ரிவர்ஸ் ஆகி இது பின்னாடி வருங்க. ஸோ இது நம்மளுக்கு தெரியும் ஜென்ரலா கிளச் பிளேட்டும் ப்ரெஷர் பிளேட்டும் அப்படி அழுத்தி ஃப்ளைவீல்ல பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த ஃப்ளைவீல்ல ஒரு 4 டிஃபெக்ட் ஆகுங்க நம்ம கிளச்சை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணாம இருக்கனால. இங்க வந்து பாருங்க என்னென்ன டிஃபெக்ட் அப்படின்றத இதுல கிளியரா பாத்துரலாம். இந்த இருக்குது இல்லையா, பழுத்த மாதிரி இருக்கு பாருங்க, இது வந்து ஹீட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கிராக் வந்து ஜென்ரலா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துலலாம் கிராக் ஆயிருக்கு ஃப்ளைவீல் சர்ஃபேஸ்னு. இது போக வேப்பிங்னு சொல்லுவோம் இல்லையா, என்னன்னா ஃப்ளைவீல் வந்து அப்படியே ஷைனா இருக்கா, இதனால கிளச் வந்து ஸ்லிப் ஆகுங்க. இது போக க்ரூவ் இந்த லைனா இருக்குது பாருங்க, ஸ்கோரிங் மாதிரி, இதுதாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, கிளச் பெடல் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க ப்ரெஸ் பண்ணும்போதும் சரி, கிளச் எங்கேஜா இருக்கும்போதும் சரி, இது வந்து அதிகமா ஸ்லிப் ஆகும். கிளச் வியர் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கும். இந்த போல்டுல பாருங்க ஒரு ரவுண்ட் மார்க் தெரியுது இல்லையா, இதெல்லாம் கிளச் ரொம்ப ஹார்ட் ஆகினதுக்கு அடுத்து கிளச் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுனதுனால வியர் ஆகி அந்த இடத்துல டச் ஆகிருக்குதுங்க. இன்கேஸ் இப்பவும் இதை ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்னா கிளச் பிளேட்டே வந்து உள்ளுக்க வந்து ப்ரோக் ஆயிருங்க. அப்புறம் இங்க வந்து பாருங்க ரிலீஸ் பேரிங் இந்த இருக்குது இல்லையா, இதுதான் டிரான்ஸ்மிஷன். இதே வந்து டிரான்ஸ்மிஷன் இதை சொல்றோம். இதை டிரான்சாக்சல்னு ஷிஃப்ட் அல்டோ எல்லாத்துலயுமே நம்ம சொல்லியிருப்போம் டிரான்சாக்சல் அப்படின்னு. டிரான்ஸ்மிஷன்னா என்ன, டிரான்சாக்சல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுல பைலட் பியரிங் வந்து வருங்க இந்த ஷாப்ட்ல. நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம் பைலட் பியரிங் ஏன் வருது ஒரு சில வெஹிக்கிள்ல ஏன் வரல அப்படின்றத. இந்த ரிலீஸ் பியரிங் இருக்கு இல்லையா, இதுவுமே பாருங்க வெஹிக்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கரங்கும். இப்போ இது அந்த லெவலுக்கு மேல போயிருச்சு இல்லையா, இதுக்கு மேலே நம்ம இந்த கிளச் அந்த ரிலீஸ் பியரிங் ஓட்டணும் அப்படின்னா இது வந்து ப்ரோக் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா. கிளச் இந்த இருக்கு இல்லையா, ப்ரெஷர் பிளேட் எல்லாம் அப்படிதான் இருக்கும். இது ஃப்ளைவீல்ல வந்து டச் ஆகிட்டு இருக்குங்க. நீங்க கிளச் பிளேட்ல கிளச் பெடலை ப்ரெஸ் பண்றப்போ இந்த ரிலீஸ் பியரிங் இருக்கு இல்லையா, இது இந்த மாதிரி ஃபார்வர்ட்ல வந்து வருங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா ஃபார்வர்ட்ல வரப்போ இந்த இந்த இடம் இருக்குது இல்லையா டயப்ரம், ஃபார்வர்ட்ல வரும்போது இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது அதுல ஜென்ரேட் ஆகக்கூடிய ப்ரெஷர்ல இந்த பிளேட் இருக்கு இல்லையா அது ரிவர்ஸ் ஆகும். ஏன்னா ஸ்டாப் பாருங்க இந்த எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு, இது உள்ள போனா இது ரிவர்ஸ்ல ஆகும். ஸோ இதுல ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த ப்ரெஷரோட அளவு வந்து கம்மியாயிரும், கிளச் பிளேட் வந்து ஃப்ரீ ஆயிரும். இது பாத்தீங்க ரிவர்ஸ்ல போகும்போது லைட்டா ஒரு mm கேப் கிட்ட கிடக்குங்க, 0.5ல இருந்து 1 mm. அப்படி இல்லாதப்ப அப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கும், ஒன்னா சுத்திட்டு இருக்கும். இப்போ இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்க கிளச் பெடல் இருக்குது இல்லையா, கிளச் பெடலை வந்து கால் வச்சே ஓட்டுவீங்க இல்லையா, அப்போ செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ண வேண்டிய இடத்துல தேர்ட் கியர்லயும், ஃபர்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ண வேண்டிய இடத்துல செகண்ட் கியர்லயோ தேர்ட் கியர்லயோ கிளச் பெடல்ல லைட்டா வச்சு ஆக்சலரேட்டர் கொடுத்து போவீங்க இல்லையா, கியர் டவுன் பண்ணாம. அந்த மாதிரி டைம்ல இந்த கிளச்சில் வந்து சொன்னேன் இல்லையா ஒரு 4-5 டிஃபெக்ட் ஆகும் அப்படின்னு, அது அதனால தாங்க அந்த மாதிரி டிஃபெக்ட் ஆகுது எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா. அதாவது வேப்பிங், அப்புறம் அந்த கிராக் வர்றது, கிளாஷிங் எஃபெக்ட், இது எல்லாமே கிளச் பெடல்ல நீங்க கால் வச்சு ஓட்டுவீங்க இல்லையா கியர் போடாம, அந்த மாதிரி. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஃப்ளைவீல் இருக்கு இல்லையா, சாரி இந்த டயப்ரம், இது ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதுல ஜென்ரேட் ஆகக்கூடிய ஹீட்னால டெம்பர் ஆயிரும். அதனாலதான் கிளச் பெடலும் ஹார்டா இருக்கும். நீங்க டிராபிக்ல நிக்கப்போ வண்டியை நியூட்ரல் பண்ணாம கிளச் பெடல்லே கால் வச்சுக்கிட்டு இருக்கிறது கியரை போட்டு, அதனாலலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளச் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகும், கிளச் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். நீங்க கியர் ஷிஃப்ட் பண்றதுக்கும் டவுன் பண்றதுக்கு மட்டும் தான் கிளச் பெடல் யூஸ் பண்ணணும், மற்ற நேரம் கிளச் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெத் பெடலுக்கு பதிலாக கிளச் பெடல்லே கால் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஹைவே டிரைவ் பண்ணும்போதும். அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாதுங்க. கிளச்சை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணா மட்டும் தான் கிளச்சில் வந்து லைஃப் எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா மைலேஜ் நிறைய பேருக்கு ட்ராப் ஆகும். கிளச் எந்த மாதிரி எப்படிலாம் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா, கிளச் ரொம்ப ஹார்டா இருக்கும், வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கியர் விழாது, கியர் வந்து போட முடியாது. ஆனா வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணாம ஆஃப் பண்ணிட்டு கியர் போட்டோம் அப்படின்னா கியர் ப்ராப்பரா விழும். அதெல்லாம் கிளச் ப்ராப்ளம் தான். அப்புறம் இன்ஜின் ஆர்பிஎம் வந்து ரைஸ் ஆகும் ஆக்சலரேட்டர் கொடுக்க போகும், அதுக்கு ஏற்ற புல்லிங் வந்து இருக்காது வெஹிக்கிள்ல, பவர் இருக்காது, பவர் டிராப் ஆகும். இன்ஜின் ரேஸ் ஆகும் நல்லா அந்த ஆர்பிஎம் வேற நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஆனா வெஹிக்கிள் அதுக்கு ஏற்ற மாதிரி இழுக்காது, ஏன்னா கிளச்சில இருந்து பவர் வந்து டிராப் ஆகிட்டு இருக்கும். இது எல்லாமே வந்து கிளச்சோட சிம்டம்ஸ் தாங்க. கிளச் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா இது இந்த ப்ராப்ளம் எல்லாமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கியர் பாக்ஸுக்குள்ள அந்த ப்ராப்ளம் எந்த மாதிரி சஃபர் ஆகும், ஏன்னா கிளச் வந்து சஃபர் ஆகும்போது கியர் வந்து பவர் வந்து டைரக்டாவே போய்கிட்டு இருக்குதா, கிளச் எங்கேஜ் ஆகாம கிளச் ஃபெயிலியர் ஆகுனதுனால. அந்த டைம்ல நீங்க டைரக்டா கியரை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போடுறதுனால கியர் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய சிங்க்ரனைசர் ரிங்கு, கோனு, ஸ்லீவு, இது எல்லாம் எப்படி டேமேஜ் ஆகும், கியர் எப்படி மிஸ்அலைன் ஆகும்,
கியர்ல இருக்கக்கூடிய அந்த இப்போ நம்ம கியர் பாக்ஸுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஹெலிக்கல் கியர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த டீத் எல்லாமே எந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகி எந்த மாதிரி ப்ரோக் ஆகும் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்க வாங்க, இந்த ஸ்டார்டர் மோட்டார்ல இருக்கக்கூடிய ரிங் கியர் இருக்கு இல்லையா, அது எந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இந்த இடம் பாருங்க கரெக்டா, ரிங் கியரோட இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா டேமேஜ் எப்படி ஆயிருக்கு அப்படின்றத இந்த மாதிரி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த இருக்கு இல்லையா, இதுல தெரியுதா, இந்த மாதிரி தாங்க கிளட்ச் யூஸ் பண்ணாம நீங்க கியர் போடுவீங்க இல்லையா, அந்த டைம்ல இந்த மாதிரி தான் டேமேஜ் ஆகும். பாத்தீங்களா எவ்வளவு காணம் வியர் ஆயிருக்குன்னு அப்படி தேஞ்சி. இந்த மாதிரி தான் கியர் பாக்ஸுக்குள்ளேயும் ஆகும். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல தெளிவா போட்டுடலாங்க.